ஹாய் ஹலோ கைஸ் இது உங்கள் மிஸ்டர் கூல் சினிமாஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம டைரக்டர் மணிரத்னம் டைரக்ட் பண்ணி சூர்யா, மாதவன், சித்தார்த் இவங்க நடிப்புல 2004ல வெளிவந்த ஆயுத எழுத்து மூவில இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவி மெட்டஃபர் பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடியே நம்ம சேனல்ல டைரக்டர் மணிரத்னம் உங்களோட படங்கள்ல இருக்கிற மெட்டஃபர்ஸ் பத்தி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நீங்க ஒன்னும் பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஆயுத எழுத்து மூவில இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவி மெட்டஃபரை தான் டீடைல்டா பார்க்க போறோம். அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஆயுத எழுத்து மூவில பிரிட்ஜ ஒரு மெட்டஃபரா யூஸ் பண்ணி அதை வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி டெல்லிங்குமே இந்த படத்துல நடந்திருக்கும். அது என்ன அப்படிங்கறது டீடைல்டா பாத்துடலாம் வாங்க. முதல்ல இந்த பிரிட்ஜ ஏன் இந்த படத்துல ஒரு மெட்டஃபரா காமிக்கணும் அப்படின்னு தோணுனப்போ எனக்கு இந்த படத்தோட டைட்டிலோடையும் அது கனெக்ட் ஆகிற மாதிரி தோணுச்சு. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துல டைட்டில் ஆயுத எழுத்து, அதாவது அக்கு. அந்த அக்குல 3 புள்ளி இருக்கும். அந்த 3 புள்ளி இருந்தா மட்டுமே அந்த வார்த்தையானது முழுமையடையும். அதே மாதிரி இந்த படத்திலயுமே 3 முக்கியமான கேரக்டர் இருப்பாங்க. இந்த 3 முக்கியமான கேரக்டருக்கு ஒரே ஃப்ரேம்ல இருக்கிற மாதிரி 2 சீன்ஸ் தான் பார்ப்போம். படத்தோட ஸ்டார்டிங் சீனும் அதே மாதிரி படத்தோட எண்டிங் சீனும் இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமான எண்டை கனெக்ட் பண்ற ஒரு விஷயமா தான் இருந்திருக்கும். அதே மாதிரி இந்த படத்திலயுமே மைக்கேல் அண்ட் அர்ஜுன் வெவ்வேறு கேரக்டர். அவங்க கம்ப்ளீட்டா ஒரு ஸ்ட்ரேஞ்சரா தான் இருந்திருப்பாங்க ஆரம்ப கட்டத்துல. ஆனா இன்பா அந்த பிரிட்ஜ்ல பண்ண ஆக்சிடென்டால தான் மைக்கேலோட வாழ்க்கைக்குள்ள அர்ஜுன் என்றாவாரு. அதனால 2 பேரும் ஒரே பாத்துல டிராவல் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே படத்தோட கிளைமேக்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா ஒரு ஃபைட் வந்திருக்கும். அந்த ஃபைட்டோட பிரிட்ஜோட ஒரு எண்ட்ல அர்ஜுன் இருக்கிற மாதிரியும், அதே பிரிட்ஜோட இன்னொரு எண்ட்ல மைக்கேலும் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவங்க 2 பேத்துக்கு நடுவுல இன்பா இருப்பாரு. இன்பா தான் இவங்க 2 பேத்தையும் கனெக்ட் பண்ற பிரிட்ஜ் அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம சொல்லிருப்பாங்க. ஒரு கட்டத்துல இன்பா மைக்கேல மீட் பண்ண போவாங்க. அப்ப இன்பாக்கும் மைக்கேலுக்குமே ஒரு ஃபைட் நடக்கும். அந்த ஃபைட் நடக்கிற இடமே பாத்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜா தான் இருக்கும். ஆனா அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கனெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு பிரிட்ஜ் ஆனது கம்ப்ளீட்டான ஒரு பிரிட்ஜா இருந்திருக்காது. பாதியிலே நிறுத்தப்பட்ட ஒரு இதா இருந்திருக்கும். காரணம் அந்த இடத்துல அர்ஜுன் இருந்திருக்க மாட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் இதே மாதிரி மணிரத்னம் தோணும் மத்த படங்கள் இருக்க மூவி மெட்டஃபர் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது கமெண்ட் பாக்ஸ்ல தெரியுங்க. அடுத்தடுத்த வீடியோல நான் அப்லோட் பண்றேன்.